வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சாதான் இருக்கு. சட்டசபையில நடந்த விவாதங்களை பார்த்தா நமக்கே ஒரு நிமிஷம் இது அரசியலா இல்ல ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டான்னு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பேசணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஆனா அங்க ஒரு பக்கம் கேள்விகள் அனல் பறக்குது, இன்னொரு பக்கம் பதில் சொல்லாம வெளிநடப்பு செய்யறாங்க. இத பத்தி முதலமைச்சர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. நாங்க தெளிவா பேசுறோம், ஆனா எதிர்க்கட்சிகள் ஏன் ஓடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, ஏரியாக்கு வாடா பாத்துக்கலாங்கிற பாணியில வெளியே போனதுக்கு அப்புறம் அறிக்கை விடுறதுதான் இப்போ ட்ரெண்டிங். அடுத்ததா இந்த மெஜாரிட்டி பேச்சு. உங்களுக்கு இத்தனை சதவீத மக்கள் தான் சப்போர்ட்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரங்கள் எப்பவுமே ஒரு சுவாரஸ்யமான விளையா. 2006ல நடந்த விஷயங்களை இப்ப ஞாபகப்படுத்தி அப்ப மட்டும் நீங்க எப்படி ஆட்சி செஞ்சீங்கன்னு முதலமைச்சர் தரப்பு கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் சரியான பதில் இல்ல. 65% பிடிக்கும், 65% பிடிக்கும், 75% பிடிக்காதுன்னு இப்போ சதவீத கணக்குல தான் அரசியலே ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு புதுவிதமான விமர்சனம். புஷ்பா படம் பாணியில ஆட்சி நடக்குதுன்னு ஒரு தலைவரோட வீட்டுக்கு சோஃபா போகுது, அதுக்கு பின்னாடியே அரசியல் நகர்வுகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, கூட்டணிக்குள்ளே ஒருத்தர் விமர்சிச்சுக்கிறாங்களா இல்ல அடுத்தவங்க பண்றத தப்புன்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஆதாரமே இல்லாம இப்படி பேசுறது ஒரு புது ட்ரெண்டா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் ஜோதிடரை அரசு பதவியில நியமிச்சது பெரிய விவாதமாச்சு. விமர்சனங்கள் வந்த உடனே அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இத பத்தி பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்தா எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில ஆன்மீகம் இல்லனா நம்பிக்கைகளை சார்ந்துதான் இருக்காங்க. ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணாம எல்லாருமே ஒரு தெளிவான பாதையில போனா நல்லா இருக்கும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.